இன்னைக்கு திருவாதவூர் அப்படின்ற ஊரில் இருக்க சிவபெருமானை பற்றி தான் நான் பேச போகிறேன். முதல்ல இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். விஷ்ணு அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு. இப்போ போனாலுமே வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு பக்கமே தாமரை பூ வளர்ந்துருக்கிற தடாகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு தடாகத்தில் இருக்கிற ஒரு தாமரை பூவில் தினமும் பசு பாலை சுரந்துட்டு போயிருந்துருக்கு. அதாவது அபிஷேகம் பண்ணிட்டு போயிருந்திருக்கு. இதை பார்த்த விஷ்ணு ஏன் இந்த தாமரை மலரில் மட்டும் பசு இப்படி பாலை சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இன்னைக்கு அந்த கோயிலில் இருக்க சிவலிங்கம் அன்று விஷ்ணு கண்டெடுத்த சிவலிங்கம் தான். அதை எடுத்து சிவ வழிபாடு பண்ணுறாரு. ஏன் சிவ வழிபாடு பண்ணுறாரு? அதாவது பிருகு முனிவர் அப்படிங்கிறவர் விஷ்ணுவுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காரு. என்ன சாபம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், நீ மனிதனாய் பல முறை அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. இது விஷ்ணுவுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா எத்தனை முறை தான் நம்ம பிறவி எடுக்கிறது, சரி இதுலேருந்து நம்ம பாவ விமோசனம் அடையணும்னா சிவன்கிட்ட நம்ம தவம் இருந்து வரம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாரு. அப்போ சிவன் தோன்றி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு கெட்டவனை ஒரு அசுரனை கொல்றதுக்காக தான். அதனால் இதுலேருந்து நீங்கள் விமோசனம் அடைய வேண்டாம். நீங்கள் அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை கொன்று மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதல் பெருமை இப்படி. ரெண்டாவது, இந்த ஊருக்கு ஏன் திருவாத ஊர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, முனிவர்கள் இட்ட சாபத்தால் சனி பகவானுக்கு வாத நோய், அதாவது மூளைக்கு செல்லும் நரம்பில் இரத்த அடைப்பு ஏற்பட்டு வாத நோய் வந்திருக்கு. அப்போ கை கால் முடக்கமாயிருக்கு. அதனால் அவர் இந்த தலத்திற்கு சிவபெருமானுக்கு தவம் இருந்து இதுலேருந்து விடுபட்டிருக்காரு. அதனால் சனி பகவானின் வாத நோயை சரி செய்ததால் இந்த தலத்திற்கு வாத ஊர் திருவாத ஊர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னா வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க, கால் கையில் பெரிய பிரச்சனை இருக்கவங்க, கால் கை வராதவங்க, மூளையில் அடைப்பு ஏற்பட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 லிட்ரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வராங்க. அதை அந்த சிவலிங்கத்து மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த ஐயர் பிடிச்சி தரார் பாட்டிலில். நம்ம 2 லிட்டர் கொடுத்தோம்னா அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தில் வழிஞ்சு வரும்போது 1.5 லிட்டர் தான் கிடைக்கிது. அதாவது திருவாதூர் கோயிலை பற்றி சொல்லணுன்னா 3 நிமிஷம் ஷார்ட்ஸில் சொல்ல முடியாது. நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.